ஹலோ गाइस நான் தான் உங்க மாதிரி தப்பு இருந்தா சாரி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு கூவுடா. ஸோ இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஃபிஷஸ்லாம் வந்து கப்பீஸ்ல வந்து ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ என்ன ப்ரோ அப்படி ஸ்டாக் எடுத்திருக்க கொஞ்சம் காட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா செம்மையா மாஸ்க் காட்டியிருக்கோம். ஸோ அப்படியே வாங்க நம்ம அழகான தொட்டியை அற்புதமா ரிவ்யூ பண்ணிடலாம். எடுத்தோன்னா சின்ன தொட்டியில என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீப்ரா போட்டிருக்கோங்க. சீப்ரால இந்த தம்புன்னு சொல்லுவாங்க. இது என்னடா பேரே தெரியாம வளராதரா அப்படின்னு சில பேர் களிகளை ஊத்திங்க நல்லா தெரியுது. ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பேர் நம்ம பிச்சுக்கு அப்படியே ஒரு பேரு கமலா விமலா எங்க இருக்கீங்க அப்படின்னு அப்படியே அழகா எடுத்துட்டேன். அப்படி இங்க பாருங்க செம்மையா இருக்கல. இல்லைன்னா கையில சிக்க மாட்டுறானுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கடா போங்கடா சாப்பாடு மட்டும் வந்துடுறானுங்க. சரி அப்படியே இந்த தொட்டிக்கு வந்தா நம்ம மாலி எதுக்குடா இத்தனை குட்டி போட்டு தள்ளுற அப்படிங்கிற மாதிரி சும்மா கொசன்னு போட்டு வச்சுக்குதுங்க. நானே ஒரு சில டைம் அதெல்லாம் வெறுப்பாவேன். எதுக்குடா இத்தனை குட்டி போறீங்க தொட்டி பத்தலடா தொட்டி வாங்க காசும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா போட்டிருக்குங்க. ஒரு குட்டியாவது பிடிச்சிக்காங்க. ஆனா எங்கடா வெறும் கைதான் இருக்கு. டேய் அப்படியே இல்லை குட்டி போட்டதோட கொஞ்சம் சைஸும் ஆயிடுச்சுங்க. நல்லாவே சைஸ் ஆயிடுச்சு. பிடிச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா செமையா இருக்கான்ல. என்ன ஒத்த கண்ணு ராசப்பா மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. மாலி குட்டி பாத்தீங்களா செம்மையா இருக்கு. ஸோ இதாங்க நம்ம மாலி குட்டி பாத்தீங்கன்னா மந்தமா வளர்ந்துக்கின்னு சூப்பரா இருக்குங்க. பிளான்ட் இந்த அளவுக்கு நம்ம போட்டு வச்சே ஆகணுங்க. எந்த ஒரு தொட்டிலையும் பிளான்ட்டுக்கு மட்டும் குறைய வைக்கவே கூடாது அப்படிங்கறது என்னோட எண்ணம். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படியே வந்தா கப்பி ஸ்டாக். ஸோ கப்பி என்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பாயி அப்படிங்கிற மாதிரி அருமையா கருன்னு ஒன்று சுத்திட்டு இருக்கிறான். இதுதான் வந்துட்டு பிளாக். ஸோ பிளாக் கப்பி ஜெட் பிளாக் கப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பி தான். பிளாக் கப்பி சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்களா நல்லாவே காட்டுறேன். கையை மட்டும் தான் வைக்கிறேன். கடைசி வரைக்கும் பிடிச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன பண்றது ப்ரோ ஃபுட்டு போடும் போது மட்டும்தான் கைக்கு வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் மோசமான ஆளுங்க. இந்த பக்கமே நம்ம வரக்கூடாது. ஜெட் பிளாக் கப்பி நம்மகிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா மட்டும்தான். ஸோ பிளாக் கப்பி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்குல்ல. பிளாக் கப்பி பாருங்க எப்படி குடுக்குன்னு ஓடி எப்போ பார்த்தாலும் ஒன்றரைக்கே தான் பார்க்குறானுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா கலரும் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸ் தாங்க இது. ஸோ இது ப்ரீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகும். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோய் கப்பிங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எப்பயாவது கோய் கப்பி இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மகிட்ட பெரிய சைஸாக வந்திருக்குங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் பிளான்ட் தான் தொட்டியில் வந்து அதிகமாக போட்டு வைப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு குட்டி போடுச்சுனாலும் குட்டியை வந்து அந்த பெரிய மீன் வந்து சாப்பிடாது. பார்த்தீங்களா பிடிச்சிட்டேன் சூப்பராக இருக்குல்ல கலர்லாம். இது வந்து பிளாக் ஐங்க. இது சீத்ரோ கோயின்னு சொல்லுவாங்க. ஸோ சீத்ரோ கோயின் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். சூப்பராக அனுப்பிச்சி விட்டுறேன். ஆல் இண்டியா ஓவரால் இந்தியா எங்கேனாலும் ஷிப்பிங் பாசிபிள் தான். ஸோ நமக்கு கொரியரும் இருந்தும் நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ சூப்பராக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க கைஸ். செம்மையாக இருக்குல்ல. இதை அப்படியே விட்டுறலாம். இது குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 டேஸில் குட்டி போட்டுரும். வயிறு நல்லா முட்டையாக இருக்குது. குட்டியே உள்ளே தெரிகிற மாதிரி இருக்குது. சரி அப்படியே விட்டுறலாம். இவனுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து தம்போயிரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ப்ளூ கலரை டெய்லில் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு காட்டிருந்தாங்க. இதோட பேரண்ட்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, ஸ்டாக் இல்லை. அது என்ன பண்ணுறது கொடுத்துட்டேன். ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெய்ல் ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குங்க. என்கிட்ட வந்து வளர்ந்த குட்டி நான் குறைய சொல்லவே கூடாது. நம்மக்கிட்ட வளர்ந்த குட்டி நம்மளே குறை சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா எப்படி வந்துருக்குன்ட்டு. ஓட காட்டலாம் பிடிக்க முடியலையே. பாருங்க இதுதாங்க நல்லா இருக்குங்க. கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த சைஸில் இந்த கலர் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு என் மேலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஓடிட்டானா சரிங்க அப்படியே வந்துடலாம். அடுத்த தொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கிறதுனால தெரியாது கௌராங்க. ஸோ கௌரா பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு விட்டுருக்கிறேன். நல்ல இதுன்னு லே பண்ணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததே ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்பவுமே குறையாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 49 ரூபா பீட்டா தாங்க. ஸோ 49 ரூபா பீட்டாங்கிறது வந்துட்டு மீடியம் சைஸ் தாங்க. பெரிய சைஸ்லாம் கிடையாது. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இங்கே அருமையாக இருக்குது. இது வந்து ஃபீமேலுங்க. ஃபீமேல் நல்லா வயிறு குண்டாக இருக்குது. ஃபீமேலும் இருக்கும் மேலும் இருக்குங்க. இதில் நீங்கள் மேல் கேட்டிங்கனாலும் தருவேன், ஃபீமேல் கேட்டிங்கனாலும் தருவேன். ஸோ இந்த தொட்டியில் அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சரு கப்பீஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட ப்ரீட் தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது.
அடுத்து இது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்போயர். ஸோ தம்போயர் வந்துட்டு பிளாட்டினம் தம்போயரில் வந்து எடுத்திருக்கோம். ரீசெண்டாக இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, தம்போயர் எடுங்க ப்ரோ, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ சூப்பரான குவாலிட்டி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்பினோ ஃபுல் ரேட் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா தொட்டி இல்லைங்க, அதனால தான் நம்ம வச்சுக்கிறதே 6 தொட்டி 7 தொட்டியாக தான். ஸோ பெரிய அளவுக்குலாம் நம்ம பண்ணலங்க, சின்ன அளவுக்கு தான் பண்ணுறோம். ஸோ சின்ன அளவுக்கு பண்ணாலும் நமக்கான சப்போர்ட் பக்கத்தில் இருக்கவங்க உண்மையாலுமே ரியலி எல்லாருமே சரி, எனக்கு என்னோடய நண்பர்களும் சரி இல்லை நீங்களும் சரி எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. நீங்கள் பண்ணு, தைரியமாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு வந்ததும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம தப்பு பண்ணாதானே பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தம்போயர் இருக்குது. ஸோ பிளாட்டினம் தம்போயர் இது எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாங்க. டெய்லில் எல்லாமே நல்ல கலராக சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்போயர் தான். ஸோ தம்போயர் அவைலபிளாக இருக்குது. இது ஒன்றையாவது பிடிச்சி காட்டலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கையிலே சிக்க மாட்டுறாங்க, செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். ஒரு ஃபீமேல் வந்து பிடிச்சி காட்டலான்னு பார்த்தா ஃபீமேல் எங்கள் கையிலே சிக்க மாட்டான். சரி விட்டுறேன் ஏன் அவன் பறக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபீட்டா. ஸோ குளோபீட்டா நம்மளோட ப்ரீடில் எடுத்திருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பை பண்ண தான். இது நம்மளோட ப்ரீட் கிடையாது. நம்மளோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 பீசஸ் இருக்கும். இந்த 2 பீசஸ் தான் நம்மளோட ப்ரீடு. இதோட இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட வாங்கியிருந்தோம். நண்பர் நல்லாவே ப்ரீட் பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே என்கிட்ட வாங்கி ப்ரீட் பண்ணாலும் சரி இல்லை வேறு பக்கம் வாங்கினாலும் சரி, ப்ரீட் பண்ண கற்றுக்கோங்க, நல்லாயிருக்கும். எங்கே வாங்கினாலும் இந்த மாதிரி குவாலிட்டியில் எதிர்பாருங்க. பார்த்தீங்களா, இதில் நம்ம எடிட்டு இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நேச்சுரல் கலர் எப்படி க்ளோ அடிக்குது பார்த்தீங்களா, இன்னும் லைட் வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வச்சுருக்கோம். ஸோ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ப்ரீடிங்காக போட்டிருக்கோம். இது வேணுனாலும் கேளுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா போலாரும் போட்டிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ போலாரும் ஏஞ்சலும் ஒன்றாவே போடக்கூடாது ப்ரோ அப்படின்னு. அவ்வளோதாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக அனுப்பிச்சி விட்டுறேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட்டுமே எக்கச்சக்கமாக இருக்குது. லைவ் பிளான்ட்டு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த வெயில் டைம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கருகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ மேபி இருக்கலாம். ஏன்னா எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் ஷேர் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அது பை பண்ணுங்கள். நம்மகிட்ட இப்போ வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நம்ம போட்டணும். பேக் வந்து 50 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் டக் வீடு இதுலையுமே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், டக் வீடு நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு. வெயில் டைமில் இதெல்லாம் கருகிரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பெரிய டப்பில் எப்போவுமே மொயினாக இருக்கும். ஸோ சின்ன டப்பில் வந்து டேஃப்னியாக இருக்கும். அது போக வினிகிரியில் ட்ரை ஈஸ்ட் பாக்கெட்டு, ஸோ ஃபுட்டு பாக்கெட்டு, நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஃபுட்டு பாக்கெட்டு. ஸோ ஃபுட்டுமே எல்லாமே A to Z கவர் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கவங்களுக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெட்டு, பட் ஆனால் சின்ன நெட்டாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ரோசாப்பூ அழகாக இருக்குல்ல, வா சூப்பர். கடைசியாக ஒரு பாட்டு வர பாடிந்தோம், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படிங்கிறது ட்ரெண்டிங் செம்மையாக எல்லாரும் லைக் பண்ணீங்க. இன்னும் அது கமெண்ட் வந்துட்டுருக்கு. செம்ம. அடுத்த பாட்டு பாடினா கண்டிப்பாக நீங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ நண்பா, எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்ப முடியல. ஸோ ஃபைனலி நான் தான் அவங்க மாதிரி தப்பு இருந்தேன். சாரி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான சப்போர்ட்டு.